Hi and hello, welcome to our Pocket Money YouTube channel. நம்ம இந்த வீடியோல Coinbase cryptocurrency wallet எப்படி அக்கவுண்ட் ஓபன் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணிராதீங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ காயின்பேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ண அப்படின்னா உள்ள போயிடுச்சு. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வெப்சைட்டை ஸ்க்ரோல் டவுன் பண்ணி காமிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியோட ட்ரேடிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் அது எல்லாமே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். லேப்டாப் அண்ட் ஃபோன் ரெண்டுத்துக்குமே இது சப்போர்ட்டட் தான். மொபைல் ஆப்ஸை பொறுத்தளவுக்கு ஆண்ட்ராய்டு iOS ரெண்டுத்துக்குமே சப்போர்ட்டட் தாங்க. ஸோ அதனால நம்ம ஈஸியாக அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ செக்யூர் அண்ட் ஸ்டோரேஜ் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 100+ கண்ட்ரீஸ்க்கு சப்போர்ட்டட். ஸோ என்ன மேக்ஸிமம் கண்ட்ரீஸ்க்கு சப்போர்ட்டட்னால இது ஈஸியாக யூஸ் பண்ணவும் முடியும். அதுக்கு கீழே அக்கௌண்ட் எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணுறதுன்னு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா காயின்பேஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்டை எப்படியெல்லாம் க்ரியேட் பண்ணலாம், என்ன டீட்டெயில்ஸ்னு. ஆப்ஷன்ஸில் போனீங்கனாலும் கம்பெனி அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ், கெரியர்ஸ், அபவுட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்க முடியும். நம்ம இப்போ கெட் ஸ்டார்டர்ங்கிறத கிளிக் பண்ணி கிரியேட் அன் அக்கௌண்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ கெட் ஸ்டார்டர் கிளிக் பண்ண உடனே கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கு ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனுக்கு ஒரு ஐடி தேவைப்படும். அந்த ஐடியில் உங்களோட நேம், அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். நான் டெமோ அக்கௌண்ட் மாதிரி உங்களுக்கு நான் இப்போ டைப் பண்ணி காமிக்கிறேன். பாஸ்வேர்டை பொறுத்தளவுக்கு ரொம்ப செக்யூரான பாஸ்வேர்ட் தான் வச்சிருக்கணும். ஏன்னா இது ஒரு வேலட், நம்ம கிரிப்டோ கரன்சிஸை அதில் வைக்க போகிறோம். கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ சைன்இன் பேஜுக்கு வந்துச்சு. மெயில் ஐடி கொடுத்தாச்சு. சேம் பாஸ்வேர்டு நான் அதில் டைப் பண்ணுறேன். ஸோ பாஸ்வேர்ட் சேஞ்சிங் இல்லைங்க, முதல்ல கொடுத்த அதே பாஸ்வேர்ட். ஸோ கீழே கீப் மீ சைன்இன் வேணும்னா ஓப்பன் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம சைன்இன் கிளிக் பண்ணுறோம். ஸோ சைன்இன் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு சைன்இன் ஆகிட்டு இருக்கு. இப்போ மெயில் ஐடியை வெரிஃபை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மெயில் ஐடி வெரிஃபை பண்ணுறது போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் மெயில் ஐடியை கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மெயில் ஐடி கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் என்னோட மெயிலுக்குள்ளே போய் பார்க்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வெரிஃபை மெயில் அப்படிங்கிற மெயில் வந்துடுச்சு. ஸோ வெரிஃபை மெயில் அட்ரஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிற பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதைத்தான் கிளிக் பண்ணி உள்ளே போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது எதுவும் நமக்கு தேவையில்லை. ஸோ வெரிஃபை இமெயில் அட்ரஸ் கிளிக் பண்ண உடனே எனக்கு க்ரோம் ஓப்பன் ஆகுது, ப்ரௌசிங். ஸோ நான் க்ரோமை சூஸ் பண்ணி உள்ளே போகிறேன். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஓப்பன் ஆகுது. நான் இப்போ இந்தியாவில் இருக்கனால என்னோடது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆயிடுச்சு. ஸோ என்னோட கண்ட்ரி டிடெக்ட் ஆனதுக்கப்புறம் மொபைல் நம்பர், அதுக்கு கீழே சென்ட் கோடு கிளிக் பண்ணால் எனக்கு ஒரு கோடு வரும், அதை நான் டைப் பண்ணணும். ஸோ இப்போ நான் மொபைல் நம்பர் கிளிக் பண்ணி கோடையும் டைப் பண்ண போகிறேன். ஸோ கோட் டைப் பண்ண உடனே எனக்கு பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ஆட் அ பேமெண்ட் மெத்தட். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. என்னோட பேசிக் இன்ஃபோஸ் எல்லாமே வெரிஃபை ஆயிடுச்சு. இப்போ ஆட் அ பேமெண்ட் மெத்தட், அதுக்கப்புறம் கிரிப்டோ கரன்சிஸை வாங்கிக்கலான்னு இருக்குது. நம்மளோட டோட்டல் பேலன்ஸ் காமிக்கும். கீழே வாட்ச் லிஸ்ட்டில் பிட்காயின் மட்டும் இருக்குது. ஸோ ஆட் அ பேமெண்ட் மெத்தடை பொறுத்தளவுக்கு ட்வைஸ் இங்கே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஏன்னா இதில் வந்து ஒரே பட்டனுக்கு தான் 2 வெரிஃபிகேஷன்ஸ் வரும், ஆனால் வேறு வெரிஃபிகேஷன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் இதுலேயே பேங்க் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் ஐடியும் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட் அ பேமெண்ட் மெத்தட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அமௌண்ட்டை சென்ட் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறத அவங்களே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் அ பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம வெரிஃபிகேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆட் அ பேமெண்ட் மெத்தட் கிளிக் பண்ணிட்டேன். பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி வெரிஃபிகேஷன் தான் கேட்பாங்க. ஸோ ஐடியை முதல்ல நம்ம ரெடியாக வச்சுக்கணும். ஆட் அ பேமெண்ட் மெத்தட் நான் இப்போ கிளிக் பண்ண உடனே எனக்கு காமிக்கிறது பேங்க் டீட்டெயில்ஸ் தான். பட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் டீட்டெயில்ஸ் இப்போ ஓப்பன் ஆகாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியை தான் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஐடி அப்லோட் கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஐடி அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். அப்லோட் ஐடி கிளிக் பண்ண உடனே நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு: பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் நேஷனல் ஐடி கார்டு. நேஷனல் ஐடி கார்டுனா வேற எதுவும் இல்லை, நம்ம ஆதார் கார்டு. ஒவ்வொரு நேஷனலுக்கும் ஒவ்வொரு ஐடி கார்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 3 ஐடியிலுமே எந்த ஐடி எங்கிட்ட இல்லை அப்படின்னா அது வேற என்ன ஐடி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வேற என்ன ஐடி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன்னா
கீழே பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஆ இருந்தால் அவங்களோட கார்டு யூஸ் பண்ணிக்கலான் இருக்காங்க. ஸோ மற்ற கண்ட்ரீஸ்க்கெல்லாம் கவர்மெண்ட் இஷ்யூட் கார்டு, நேஷனல் ஐடி கார்டு அண்ட் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அன்அக்செப்டட் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கார்டு, ஸ்கூல் ஐடி கார்டு, மெடிக்கல் கார்டு, டெம்பரவரி கார்ட்ஸ் எல்லாம் இதில் அக்செப்டட் கிடையாது. ஸோ அந்த கார்ட்ஸ் எல்லாம் இதில் அக்செப்டன்ஸ் கிடையாதுனால நம்ம மேக்ஸிமம் ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ ஆதார் கார்டு இல்லாதவங்க இருக்க மாட்டாங்க மேக்ஸிமம். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனேமே கேமரா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெப்கேம் காமிக்கும். இதே மொபைல் கேமரா இல்லைன்னா ஃபைல் அப்லோட் இருக்கும். ஸோ லேப்டாப் அந்த வெப் இல்லைன்னா கேமரா இல்லைன்னா ஃபைல் அப்லோட். நான் ஃபைல் அப்லோடுங்கிறத இப்போதைக்கு கிளிக் பண்ணுறேன். எங்கிட்ட கரெக்டான ஃபோட்டோ இருக்கனால. ஸோ அது பார்த்தீங்கன்னா எனக்கு அப்லோட் இமேஜுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்டை கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ செகண்டுக்கு செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கரெக்டாக வெரிஃபை ஆன உடனே உங்களுக்கு மெயில் ஐடி வந்துடும். ஸோ உங்களுக்கு ஒரு மெயில் வந்த உடனே அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா சைன் இன் டு Coinbase அப்படிங்கிறது இருக்கும். ஸோ சைன் இன் டு Coinbase அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட பேஜ் ஓப்பன் ஆயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆட் பேமெண்ட் மெத்தட் வந்திருக்கு. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் காமிக்கிறா. எஸ், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஓப்பன் பண்ணோன்னே இப்போ அட்ரஸ் தான் முதல்ல கேட்டிருக்காங்க. ஸோ அட்ரஸில் உங்களுக்கு 1 to சிட்டி, ஸ்டேட் வந்து ஆப்ஷனல் தான், அதனால எந்த ப்ராப்ளம் இல்லை. பின்கோட், ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண உடனே ஆட் பேங்க் அக்கௌண்ட்டில் ஐஎஃப்எஸ்சி கோட். ஸோ சரியான ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுங்க. அடுத்து அக்கௌண்ட் நம்பர், ரீஎன்டர் அக்கௌண்ட் நம்பர், ஸோ என்டர் பேன் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா கரண்ட் அக்கௌண்ட்டா அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு ஆட் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். இது எல்லாமே ஃபியூ மினிட்ஸில் முடிஞ்சிடும். இதுக்கு 24 ஹவர்ஸ்லாம் வெயிட் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம இதில் எப்படி டிரான்சாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இது ஒரு Coinbase அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு Coinbase அக்கௌண்ட் மட்டும்தான் காமிக்க போகிறேன். ஸோ என்னோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 BTC இருக்குது. ஸோ பிட்காயின் அதை நான் என்னோட இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப போகிறேன். அந்த அக்கௌண்ட்டோட மெயில் ஐடி போட்டுட்டு கீழே கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஸோ கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே எனக்கு இது கன்ஃபார்மான்னு கேட்குறாங்க. அதிலே கொடுத்துருக்காங்க இன்ஸ்டன்ட் பேமெண்ட் தான். இதில் கன்வீனியன்ட் ஃபீயோ நெட்வொர்க் ஃபீயோ எந்த ஃபீயும் கிடையாது. ஸோ நான் அதை பார்த்துட்டு சென்ட் அவுட் கிளிக் பண்ணுறேன். ஸோ சென்ட் அவுட் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டண்ட்டாக இந்த அக்கௌண்ட்லேருந்து என்னோட இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஸோ எஸ், என்னோட இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போயிருச்சு. ஸோ என்னோட அக்கௌண்ட்டுக்கு போன உடனே என்னோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷனோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் எந்த மெயில் ஐடி டைப் பண்ணேன்னா அந்த மெயில் ஐடிக்கு தான் போயிருக்கு. அந்த மெயில் ஐடியில் பார்த்தீங்கன்னா எனக்கு யூ ரிசீவ் பிட்காயின் ஃப்ரம் பாக்கெட் மணி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.